அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து தோசையோ இட்லியோ சப்பாத்தி எதாக இருந்தாலும் சூப்பரான ஒரு சைட் டிஷ், அதாவது வித்தியாசமான ஒரு சட்னி ஒன்று அரைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை அந்த பக்கம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சட்னி. இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக செட் ஆகும். அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிஎஸ்இன் கிச்சனுக்கு யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து நாம் அதுக்கு தேங்காயை ஒரு அரை முடி இல்லை அதுக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி கீற்றி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் வந்து வரமிளகாய் ஒரு 3 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இதுக்கு சின்ன வெங்காயம் இது மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கோம். இதை வந்து நாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இதுக்கு வந்து இதை சூடு பண்ணவோ இல்லைன்னா வந்து வதக்கவோ அதெல்லாம் கிடையாது. இதை அப்படியே நம்ம போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, தேவைப்பட்டால் அது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு கடைசியில் தாளித்து கொட்டிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவைன்னா உங்களுக்கு இதில் 2 பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு இல்லாமல் கூட இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து இதில் வெங்காயத்தை அதை போடுறோம். சின்ன வெங்காயம் அப்படியே அதை போடுறோம். அடுத்ததை வந்து வரமிளகாய். முதல்ல வந்து இதில் தண்ணியே ஊற்றாமல் தான் நம்ம வந்து அரைக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி அதில் ஆட் பண்ணுறேன், கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தேங்காயும் இதில் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா கடைசியில் தாளித்து கொட்டிக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்படுற அளவுக்கு உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிக்காங்க. தேவைன்னா கூட பவுடர் உப்பு அதில் நாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, அவ்வளோதான். இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைக்கப்போம். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். இதை நம்ம வந்து இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, செம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.